Good morning, students. Now we are going to see modals. Auxiliary verbs is two types. Okay, it divided into two types. One is a primary auxiliary and another one is modals. Okay, modal verbs. Okay, under the primary auxiliary verbs, it comes be verbs, do verbs, and have verbs. That are all comes under primary auxiliary. Okay, but now we are going to learn about modals. Okay, modals. See the modals: can, could, may, might, shall, should, will, would, must. One is the present form and another one is the past form. Okay, semi-modals. What are all called semi-modals? Need, dare, used to, or to, etc. Okay, now we see the usage of modals and definitions for each and example for each one. Okay, see, listen, modals are used into direct and indirect speech. It is used for direct and indirect speech. Negatives indicate tense, frame questions, short answers, question tags, active and passive voice. Okay, once again we recall: direct and indirect speech, negatives indicate tense, frame questions, short answers, active and passive, and question tag. These are all the usage of modal verbs. When we find modals, we easily identify the tense. Now we see the definition for modal verbs. Okay, modal verbs are helping verbs which give additional information of the main verb that follows. Modal verbs அப்படின்றது ஒரு ஹெல்பிங் வேர்ப். சரிங்களா, ஹெல்பிங் வேர்ப்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் இல்லாத மாடல் வேர்ப்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வந்து அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் தரும் ஆஃப் த மெயின் வேர்ப்ஸை பற்றி. தட் ஃபாலோஸ் என்னென்ன பாருங்கள்: கேன், குட், மே, மைட், will, would, shall, should, must not, need not. Okay, and semi-modal verbs we already saw in the beginning. Okay, semi-modal verbs in the beginning la நம்ம பார்த்தோம். Okay, must, we see the definition for must. Expression, இதில் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா strong application, logical conclusion, certainty. அதை பற்றிலாம் சொல்லிச்சுன்னா தட் இஸ் அப்போ என்ன வரும்னா மஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ மாடல் வேர்ப். மஸ்ட் இஸ் யூஸ்டு. யூ மஸ்ட் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட்ஸ் டேர்ன் ரெட். டிராஃபிக் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக சொல்லுது பாருங்கள், ஸ்ட்ராங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த ஒன்றுத்தில் வரும். லாஜிக்கல் கன்க்ளூஷன், certainty, strong application. இதில் என்ன இருக்குது? you must stop, you must. இங்கே must இருக்குங்களா, இந்த must வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? this is used எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா strong application இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். when the traffic லைட் ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ராங் அப்ளிகேஷன் நம்ம என்ன தான் பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். ஸோ வி யூஸ் மஸ்ட். அண்ட் மஸ்ட் நாட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ராஹிபிஷன் அப்படின்னா இந்த தடை செய்யப்பட்டது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். சி, யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும்னா யூ டேஷ் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம மஸ்ஸோ ஷுட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வி ஷுட் ரியலைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஃபர்ஸ்ட் அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரைட் பண்ணணும். அப்போ இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸில் இப்போ நான் உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இது ரைட் பண்ணல அப்படின்னா யூ மஸ்ட் நாட் ஸ்போக் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ யூ டேஷ் ஸ்போக் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இதுதான் அண்டர்ஸ்டுட். நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். என்ன பண்ணோம்? மஸ்ட் நாட், பண்ணவே கூடாது, தடை செய்யப்பட்டது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது ஹாஸ்பிட்டலில் அப்படின்றது. ஓகேங்களா. தென் கேன் எங்கெல்லாம் வரும்? எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டிஸ். ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கேன் யூஸ் பண்ணாங்க. ஐ கேன் ஸ்விம், எபிலிட்டி இருக்கு இல்லையா, பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் எபிலிட்டி. அப்போது ஐ கேன் ஸ்விம், ஐ டேஷ் ஸ்விம் அப்படின்னா ஐ மஸ்ட் ஸ்விம் அப்படின்னு அங்கே வராது. சரிங்களா, ஏன்னா அங்கே எபிலிட்டி இருக்குது. ஸோ ஐ கேன் ஸ்விம். குட்,
could எதுக்கு யூஸ் ஆகும்? ability in the past, polite, permission, possibilities. பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயம், கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம், ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அதை சொல்கிறது polite, could I drink water அப்படின்னா சொல்லுவோம். அண்ட் தென் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா could யூஸ் பண்ணுவோம். See the example, when I was younger, I could run fast. நான் எங்கராக இருந்த போது ஐ வாஸ் அப்படின்னு வந்துச்சா, அப்போ என்னது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ தான் நம்ம சொன்னோம் பாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்போ என்ன பண்ணுவோம், குட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். ஐ குட் பொலைட்னஸுக்கு அப்படிங்கையும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அப்போ ஐ குட் ரன் ஃபாஸ்ட். மே வந்து பெர்மிஷனுக்கு, பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ மே பாருங்கள், மே ஐ கம் இன், அது வந்து பெர்மிஷன் கேட்குறோமா, அப்போ பெர்மிஷன் கேட்குறோன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஷுட் ஐ கம் இன் அப்படின்னு சொல்லாமா, அது வந்து ராங், சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மீனிங், யூ ஷுட் லேர்ன் த மீனிங் ஆஃப் ஈச் ஒன். எல்லாத்துடைய மீனிங்கும் தெரிஞ்சால் இட் இஸ் டூ ஈஸி டு ரைட், ரொம்ப ஈஸியாக நம்ம ரைட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லைன்ஸ். கண்டிப்பாக அந்த லைன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக மஸ்டா, ஷுட்டா, கேனா, குட்டான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சி லிசன், மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று பாருங்கள், வேர் ஆர் மை கீஸ், தே மே பி இன் த கார். ஒரு வேளை அங்கே இருக்குமா, சரிங்களா? ஒரு வேளை அங்கே இருக்குமான்னு தெரியாது, இருக்கலாம், இல்லாதையும் போகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிபிலிட்டி அதாவது நடக்கலாம், நடக்காட்டியும் போகலாம். மழை வருமா வராதான்னு தெரியுதுக்கும் மேபி இட் வில் பி ஹேப்பன், நடக்கலாம், நடக்காட்டியும் போகலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ நம்ம மே யூஸ் பண்ணுவோம். மைட்ன்றது மே மாதிரியே தான், பட் லெஸ் பாசிபிலிட்டிஸ். பாசிபிலிட்டிக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா மைட் யூஸ் பண்ணுவோம். பொலைட், பெர்மிஷன், பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ மைட் கோ ஆன் த ஆஸ்திரேலியா to I might go on holiday to Australia next year. எப்போ நடக்க போதான், நெக்ஸ்ட் இயரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது நடக்குமா, மைட் பாசிபிலிட்டி, கொஞ்சமாவது மேபி போகலாம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நடக்குமான்றது ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டிஸ்க்கு நம்ம என்ன சொல்வோம், நெக்ஸ்ட் இயர்னு வந்ததால் நம்ம என்ன சொல்வோம், I might go on the holiday to Australia next year. need not, lack of necessity, நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், need not யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. absence of obligation and lack of necessity. I need not buy tomatoes, there are plenty of tomatoes in the fridge. நிறைய ஃப்ரிட்ஜில் நிறைய டொமேட்டோஸ் இருக்குது, அப்போ நமக்கு தேவைப்படாது. ஆமாம் தானே? ஐ நீட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐ நீட் நாட் வாண்ட் இட், ஐ நீட் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ நீட் நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அது நமக்கு தேவையில்லை, நெசசிட்டி இல்லை. நெசசிட்டி இருந்துச்சுன்னா தான், தேவை இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் தேவை இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீட் நாட், லேக் ஆஃப் நெசசிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். அண்ட் ஒன் மோர், should or to, 50% application, logical conclusion, advice. எல்லாமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்காது, அது நடந்து முடிகிற வரைக்கும் அது கரெக்டாக இருக்காது இல்லையா? அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? he should or to very tired, he is been working all day long. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த should வர இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரீசன் இருக்கும். it have the reason. எப்படி ரீசன் இருக்கும், he should, இவங்க வந்து கண்டிப்பாக டயர்டாக இருப்பாங்க. being working all day along, நைட்டு ஃபுல்லாக்கும் வேலை செஞ்சுனா என்ன ஆவாங்க, டயர்டாக. கண்டிப்பாக ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஷுட் ஓ டு சி அ டாக்டர், ஒரு வேளை டாக்டர் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹாவ் எ ட்ரபிள் ஹெட்டேக், அந்த ஹெட்டேக் வந்து வராது, பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கணும் அப்படின்னா ஹெட்டேக் வராது, அப்படி அந்த ட்ரபிள்லேருந்து நம்ம ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த ரீசனை சொல்லுச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷுட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ மஸ்ட் நோ த யூசேஜ், எதுக்கு எங்கெங்கே யூஸ் ஆகணும், வாட் இஸ் த மீனிங் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஷுட்டுக்கு மே, மைட், நீட் நாட் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதனுடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு ஃபில் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, thank you, see you later.